ரெடியா வந்தது 90ஆம் ஆண்டு வந்தோம். நான் 80ல பிறந்துட்டேன். இந்தியால வந்து நான் பிறந்தேனா, நாங்க எங்க அப்பா மட்டும் இருக்காங்க, அம்மா இல்ல. நான் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சேன். இப்ப கூட நான் காலேஜ் சேர்ந்திருக்கேன். சில பேர் பார்ட் டைமா வேலை பார்ப்பாங்க, நான் பார்ட் டைமா தான் படிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு மளிகை கடையில் வேலை பார்த்துட்டு படிக்கிறேன். காலையில 9 மணில இருந்து 1 மணி வரைக்கும் எனக்கு வேலை, 1 மணில இருந்து 7 மணி வரைக்கும் காலேஜ் முடிச்சு மறுபடியும் 7 மணில இருந்து 11 மணிக்கு எனக்கு வேலை முடிச்சுட்டு வீட்டு 11:30 தான் வீட்டு போவேன். வீட்டு போயிட்டு அப்புறம் படிப்பேன். படிச்சு நான் என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க். அது எனக்கு இது மாதிரி அகரம் 12 தெரியாது. ஏன்னா நான் டிவி பார்க்கவே மாட்டேன். டிவி பார்க்க நேரம் இருக்காது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலை தான். எனக்கு இந்த சொன்னதே எனக்கு நேரு சார் தான். அவர் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா காலேஜ் ஃபீஸ் கட்ட இந்த காசு வந்து எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட ரொம்ப உதவியா இருக்கும். காலேஜ் ஃபீஸ் நான் இன்னும் சரியா கட்டல. இந்த காசு எடுத்துட்டு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். இந்த மாதிரி கொடுக்கறது வந்து என்னுடைய அண்ணன் வந்து என்னை படிக்க வச்சாரு. அவர் வந்து இலங்கையில இறந்துட்டாரு, போர்ல இறந்துட்டாரு. அவர் இருந்தாருன்னா இப்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஏன்னா ரொம்ப அவரு என்னை படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன். இதை வந்து கண்டிப்பா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சனும், காசு இல்லாம கஷ்டப்பட்டனும், இதை வந்து இதே மாதிரி நான் பெரிய ஆளாகி என்ன போல கஷ்டப்படுற மாணவர்கள் கண்டிப்பா உதவி செய்வேன் சொல்லுங்க. எங்க முகாம்ல வந்து எங்க ஈழத்தமிழர் எல்லாருமே 12வது வரைக்கும் நல்லா படிச்சுட்டு வருவாங்க. காலேஜ்னு ஒரு நிலை வரும்போது மேற்கொண்டு படிக்கிறதுக்கான வசதி கிடையாது. இதனால தங்களோட வாழ்க்கை முறையை வந்து அவங்க மாத்திக்கிட்டு வேலைக்கு போயிடுறாங்க. எங்களோட ஈழ சமுதாயமே வந்து கல்விங்கிறதுல வந்து தாழ்த்தப்பட்டுதான் இருக்கு இன்னும் வரைக்கும். எனக்கும் வந்து அப்பா கிடையாது. எனக்கு 5 வயசு இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாரு, விபத்துல இறந்துட்டாரு. அன்னையில இருந்து எங்க அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. எங்க அம்மா வாழ்க்கை இருந்தாலும் நான் நல்ல முறையில படிச்சு அவங்களுக்கு மறுபடியும் என்னோட வெற்றின்ற வாழ்க்கை எங்க அம்மாவுக்கு கொடுப்பேன். என்னோட கனவு வந்து நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்ன்றதுதான். பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு பல ஆராய்ச்சிகளை நான் பண்ணுவேன். எங்களை போன்ற ஈழ சமுதாயத்துக்கு வந்து உதவி செஞ்சதுக்காக அகரம் பவுண்டேஷனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் எங்க கேம்ப்ல இன்னும் நல்லா படிச்சுட்டு வரவங்க இருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜ்ல போய் சீட்டு கேட்டா நீங்க இலங்கை அகதின்னு சொல்லி எங்களை புறக்கணிச்சிடுறாங்க. இந்த நிலைமையில படிக்க முடியாம போகுது. காலேஜ்னு யோசிக்கும் போது கண்ணீர் தான் வருது எங்களுக்கு. படிப்புன்ற கனவோட இறங்கினா எங்களுக்கு வந்து உங்களுக்கு இடம் கிடையாதுன்றத திருப்பி அனுப்புறாங்க. பிரைவேட் காலேஜ்ல சேரணும்னா எங்களுக்கு வந்து வசதி கிடையாது. இந்த மாதிரி உதவி செஞ்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். மேலும் இதே மாதிரி வந்து எங்க ஈழ மாணவர்கள் வந்து உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறேன் சார். ஏழை குடும்பம் தான். எங்க வீட்டுல வந்து எனக்கு ஒரு தங்கச்சியும் தம்பி இருக்காங்க. வந்து 10th வந்து 476 மார்க் வாங்கினேன். அதனால வந்து +1 +2 வந்து ஃப்ரீயா படிச்சேன். எங்க வீட்டுல எல்லாம் தையல் வேலை தான் செய்யறாங்க. இவ்வளவு மார்க் வாங்கினேன். சரி ஆர்ட்ஸ்ல சேரலாம்னு நினைச்சேன். எல்லாம் இன்ஜினியரிங் சேருங்கன்னு சொன்னாங்க. எப்படி சேர்றது, எவ்வளவு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னாங்க. அப்பதான் அகரம் ஃபவுண்டேஷன் நடத்துறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. சூர்யா ரசிகர் மன்றம் கரூர்ல இருக்கு. ஹெல்ப் பண்ணதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். யாருக்கு மேடல பேசினதே இல்லை, அதே தரமாறு மாற்று. ரொம்ப நன்றி.